பேசுவாங்க. அவரு பொறுத்து கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு வந்து இப்ப திமுக எவ்வளவு இடம் கிடைக்குதுன்னு பொறுத்து கொள்ள முடியல. மக்கள் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். தணிக்கைனா என்ன, தணிக்கையில மறுபதிப்புனா என்ன, மறுபரிசீலனா என்ன, மறுபரிசீலனைக்கு கொடுக்கறதுக்கு முன்னால கோர்ட்டுக்கு போனதுனால இப்ப வழக்காடு மன்றத்தில் இருக்கிறது என்பது எல்லாமே அவர்கள் தெரிந்துதான் வைத்திருக்கிறார்கள். விஜய் ரசிகர்களே சொல்லிட்டாங்க, என்னைக்கு படம் ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு எங்களுக்கு பொங்கல்னு சொல்லிட்டாங்க. நீங்க பொங்கு பொங்கு பொங்கல் பொங்குறீங்க. அவங்களே படம் என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, நியாயப்படி சட்டப்படி ரிலீஸ் ஆகட்டும். அன்னைக்கு நாங்களே அதுக்குதான் காத்துட்டு இருக்கோம். நானும் காத்துட்டு தான் இருக்கேன் பாக்குறதுக்கு. அதனால ராகுல் காந்தி ரொம்ப பொங்க வேண்டாம், பொங்கலுக்கு பொங்குவதற்கு நிறைய விஷயம் இருக்குன்றது நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்சார் போர்டுக்கு ஏதோ அறிவுரை கொடுக்குறீங்களா மேம்? இந்த மாதிரி திரைப்படங்கள் வந்து அவங்களுடைய பல கோடி இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க, ஆனா இந்த மாதிரியான நெருக்கடி கொடுக்கறது இல்ல, நெருக்கடின்னு இதை சொல்ல முடியாது. இது இயல்பான ஒரு சட்ட விதிகளுக்கு முதல் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க, தணிக்கை வந்து கொடுக்கலாம், அதுக்கப்புறம் தான் மேல்முறையீடுல தான் இல்ல, அது சரியான கருத்துக்களை எடுத்து சொன்ன அப்புறம் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க. நீங்க தமிழ்நாட்டுல சட்டம் விதிகளுக்கு உட்பட்டு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி சொன்ன பிறமே தீபத்தை ஏற்ற விட மாட்டேன்றீங்க. அப்படியெல்லாம் இது கிடையாது. மறுபடியும் அவங்க தகவலை சென்சார் போர்டு சொன்ன உடனே அதை ஏற்றுக்கொண்டு நீதிபதிகள் வழி நடந்திருக்கிறார்கள், அவ்வளவுதான். அதனால இன்னைக்கு விஜய் ரசிகர்கள் பொங்கலை என்று கொண்டாடுவார்களோ அன்று அவர்கள் கொண்டாடுகிறோம் அவங்களே சொல்லிட்டாங்க. ராகுல் காந்தி ரொம்ப பொங்க வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை முழுவதும் குடிநீர் குழாய் பதிக்கிறதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்திருக்காரு. இத்தனை வருடங்களுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம இந்த குடிநீர் திட்டம் இல்ல, இது ஜல் சக்தி மிஷன் சொல்லிட்டு எல்லாருக்கும் குடி தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்பது மத்திய அரசின் திட்டம். முழுமையாக பாண்டிச்சேரியில் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாட்டிலையும் 99% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஆக இது வந்து மத்திய அரசின் திட்டம், வீடுதோறும் நல்ல குடிநீர் அப்படின்னு அதை நான் வந்து மொழிபெயர்த்தேன். அதனால இது மத்திய அரசின் திட்டங்கள். இன்னைக்குதான் நான் என்ன கேட்கிறேன், சேகர் பாபு கூட வஞ்சிக்கப்பட்ட வடசென்னையை நாங்கள் வளமாக்கிற வடசென்னையாக ஆக்கிறோம். என்னைக்கு 5 முறை ஆட்சி செய்யப்பதான் வடசென்னை உங்க கண்ணுக்கு தெரியுதா? அதாவது இன்னும் தென் சென்னையில இன்னைக்கு இன்னும் வெள்ளம் வரட்டும், எல்லாம் எம்பி எல்லாம் எங்க போனாங்கன்னு எனக்கு தெரியல, தேடிதான் கண்டுபிடிக்கணும். ஆனாலும் சென்னை சிங்கார சென்னையாக ஆக்குவேன் என்று சொன்னது மிகவும் சிரமமான சென்னையாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு கருத்து. பாஜகவை மிகப்பெரிய அளவில் நம்பினார் ஓபிஎஸ் அவர்கள், அவர் கைவிட்டுட்டீங்களா, கூட்டணியில சேர்ப்பீங்களா? நான் இப்ப கூட்டணி பத்தி பேசுறது நான் பேசல, இந்த தலைவர்கள் பேசுவார்கள், டெல்லி தலைவர்கள் பேசுவார்கள். 23ஆம் தேதி யாரெல்லாம் அதிகாரப்பூர்வம் அணிக்குள் வருகிறார்களோ அவர்கள் எல்லாம் இருப்பார்கள்.